வாங்குங்கப்பா. இது செம்பருத்தி டீ. இது குடிக்கிறதுனால பிபி கண்ட்ரோல் பண்ணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சூடு, கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக குணமாகுங்கப்பா. இது குடிக்கிறதுனால வயிற்று புண்ணும் சரியாகும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இதில் நான் சுக்கு, ஏலக்காய், அப்புறமேட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். அமிர்தம் ஹெல்த் மிக்ஸ் சேனலிருந்து நான் முக்கியமான ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க. அதிலிருந்து முக்கியமான ரெண்டு என்னென்னா, ஒன்று செம்பருத்தி டீ பேக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று முடக்கத்தான் கீரை சூப் பேக்கெட்டும் எடுத்துக்கிட்டேன். முடக்கத்தான் கீரை நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு இது முடக்கத்தான் கீரை எனக்கு கன்னடாவில் சொல்ல தெரியாதுன்றதுனால இந்த சூப் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹைபிஸ்கஸ் டீ எதுக்கு அவங்க நன்மை சொல்லியிருந்தாங்கன்னா, முக்கியமாக அந்த டீ நமக்கு பீரியட்ஸில் இருக்கிற அந்த டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த டென்ஷன் ப்ரெஷர்லாம் இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த முக்கியமாக இது ரொம்பவே நல்லது. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணணும். இது ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்றதுனால ரொம்பவே நல்லது, எல்லாருமே குடிக்கலாம். முக்கியமாக அந்த பீரியட்ஸ் டென்ஷனில் இருக்கும்போது இந்த டீ குடிக்கிறதுனால நம்ம மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாகவும் காமாகவும் இருக்கும். நான் நியூரோலஜி டிபார்ட்மெண்ட்டில் கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டடி ஸ்லீப் ஆப்னியா கார்டியோவாஸ்குலர் எண்ட் பாயிண்ட்டு. அதில் 56 பேஷண்ட்டுமே மேல் பேஷண்ட் தான் இருந்தாங்க, யாருமே ஃபீமேல் பேஷண்ட்டு கிடையாது. ஏன்னா மெனோபாஸ் ஆன பிறகு தான் அந்த ஹார்ட் இஷ்யூஸு லேடிஸ்க்கு முக்கியமாக வரும்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் இருக்கிறதே ஒரு சேஃப், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டீயலை வச்சு குடிக்கும்போது அது இன்னமும் நல்லது. அது இல்லாமல் இது ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இது எப்படி வச்சு குடிக்கணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த ஹைபிஸ்கஸ் டீ போட்டுட்டு பனைவெல்லம் தான் போடணும், வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஒரு சுகர்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 4 ட்ராப்ஸ் போதும். அதை நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி ரிலாக்ஸாக நீங்கள் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுள் ஏரியாவோ அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக குடிச்சு. இப்போ இதை நம்ம நார்மலாக வச்சு குடிக்கணும்னா 2 செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெமனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த பூவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கிள்ளி போட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, பனைவெல்லம் தான் போடணும். எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி பனைவெல்லம் மட்டும் வாங்கிடுங்க. அப்புறம் 4 சொட்டு லெமன் போட்டுட்டு இது சுண்டை காய்ச்சிட்டு டீ காஃபிக்கு பதில் இதை தினமும் குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.